நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. சித்தவேசா சிவசிதம்பரம் கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் சிவசுப்பிரமணியோம் வல்லிகாந்த ஸ்மரணம் சிவசுப்பிரமணியோம். மாறி நின்றென்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழியடைத்தமுதே ஊறி நின்றென்னுள் எழுபரஞ்சோதி உள்ளவா காண வந்தருளாய். தேரலின் தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துறையுரை சிவனே ஈரில்லா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே. திருச்சிற்றம்பலம். ஒளியான திருமேனி உமிழ்தான மிக மேவும் களி ஆற வரும் ஆனை களல் நாளும் அறவாமல் அழி ஆளும் மலர்தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. வண்டு அறியாமை விடித்து விட்டையனை விடாது பற்றி கொண்டு குணவழி விட்டு திருத்தியன் கோதகற்றி புண்டரிக பதம் தந்தாய் என்னால் ஒரு போகமுண்டோ தன் தமிழ் கோமுத்தி முத்தி பஞ்சாக்கர சத்குருவே. அறிவே அருட்செல்வமே நிறைவே அரசே அடியார் உறவே என் ஆருயிரே மணியே உருகாத நெஞ்சில் பிரிவே துரியம் கடந்த சிவானந்த பேரமுதச் செறிவே கருணை பிளம்பே பஞ்சாக்கர தேசிகனே. பண்டை வரை பண்டரற்ற பசுந்தேன் ஞானம் பறிந்து ஒழுக சிவகந்தம் பறந்து நார கண்ட இதய கமல முகைகள் எல்லாம் கண்டிரப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் விண்ட மலர் பொழில் புடை சூழ் வெண்ணை மேவும் மெய் கண்ட தேவன் மிகு செய்வநாதன் புண்டரிக மலர்தாளச் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம். கருணை ஒளி திருமுகத்தில் திருநீற்று நுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறை உளத்தில் பொறுத்தே பிஞ்சகனார் மலர்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் நகலாத ஞானமே வடிவாம் வளர்துரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுது நீங்காமல் யமதுளத்தின் சிரத்தில் ஓதியிடு நாவினில் என்று முன்னி வைத்தே உரைப்பாம். திருச்சிற்றம்பலம். பெருமானுடைய பெரும் கருணையினாலும் குரு அருளும் திருவருளும் கூட்டிவிக்க உமாபதி சிவமையா அவர்களுடைய திருவடிகளையும் வணங்கி மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளையும் வணங்கி உமாபதி சிவமையா அருளி செய்த இந்த சிவப்பிரகாசம் என்னும் சாத்திர நூலை நாம் தொடர் சிந்தனையாக சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த சிந்தனையில் இங்கு கூடியிருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய அனைவருடைய திருவடிகளையும் வணங்கி நாம் இந்த தொடர் சிந்தனையை சிந்திக்கலாம். கடந்த வகுப்புகளில் நாம் எதை குறித்து சிந்தித்தோம் அப்படின்னா அவத்தை இலக்கணத்தை குறித்து சிந்திக்க ஆரம்பித்தோம். அதில் கேவல அவத்தை அப்படிங்கிறத பார்த்தோம். கேவல அவத்தை பார்த்த உடனே நமக்கு வர வேண்டியது சகல அவத்தைக்கு வரணும். ஆனால் அதில் ஒரு தடை எழுந்தது. அந்த தடை எழுந்தது யார் அப்படின்னா ஐக்கியவாத சைவர். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆணவம் அப்படிங்கிற ஒரு மலமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனால அந்த ஆணவ மலம் உண்டு அப்படிங்கிறத நம்ம சைவ சித்தாந்தத்தில் நம்ம நிறுவனம். ஆணவ மலம் உண்டு, அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அது என்னென்ன தன்மைகளில் இருக்குதுன்னு பார்த்து அந்த ஆணவ மலத்தினுடைய இலக்கணத்தை சிந்தித்தோம்.
அதுக்கு அடுத்து சகல அவத்தையை குறித்து சிந்தித்தோம். ஆணவ மலத்தை நிறுவனதுக்கு அடுத்து சகல அவத்தை அப்படிங்கிறத 37வது பாடலில் நம்ம சிந்தித்தோம். சரியா? அந்த புகழ் மலம் ஒளிதற்கு கலாதி முதலான மாயை பொருந்தியிடும் அப்படிங்கிற பாடலை சிந்தித்தோம். அந்த பாடலுக்கு அடுத்ததாக 38வது பாடலில் வாக்குகளை குறித்து சிந்தித்தோம். 4 வகை வாக்குகள் எப்படி இருக்குது அப்படின்னு. அது வந்தடைந்து பின்னமாய் வண்ணங்கள் தோறும் வரும் அடைவு வட ஒடுங்கி மயிலண்ட சலம் நீர் நேர் அப்படின்னு பார்த்தோம். மயில் முட்டைக்குள்ள எப்படி எல்லா கலரும் இருக்குதோ, ஆனால் அதை உடச்சி பார்த்தா தெரியாது. அது மயில் வெளியில் வந்த பிறகு தான் தெரியும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுபோல் எல்லாம் உள்ளே அடங்கி தான் இருக்கும், ஆனால் பேசும்போது தான் நமக்கு அது அந்த வாக்காக வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதை பார்த்து அந்த அறிவை விளக்குவதற்கு வாக்கு எப்படி இதாகுது அப்படின்னா கலை வித்தை இந்த 2 குறித்து பார்த்தோம். கலை என்ன வேலை செய்யுது, வித்தை என்ன வேலை செய்யுது, கலையை இயக்குவது யார், வித்தையை இயக்குவது யார், எந்தெந்த தத்துவங்கள் அப்படிங்கிறத நம்ம குறித்து சிந்தித்தோம். கலை வித்தை வரைக்கும் பார்த்துருக்குறோம். 39வது பாடலில் நிற்கிறோம். இப்போ இன்றைக்கி சிந்திக்க இருப்பது 40வது பாடலை சிந்திக்க இருக்கிறோம். அந்த 4 வகை வாக்குகளும் 5 வாக்காக எப்படி பிரிந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கடந்த வகுப்பில் சிந்திச்சாச்சு. அடுத்ததாக வரக்கூடியது இன்னைக்கு அந்த அராகம் நியதி காலம் அதை குறித்து நம்ம சிந்திக்க போகிறோம். சரியா? கடந்த வகுப்பில் நம்ம எதை சிந்தித்தோன்னு சொன்னோம்? கலை வித்தையை குறித்து சிந்தித்தோம். அந்த கலை வித்தைக்கு அடுத்ததாக நம்ம இப்போ இன்றைக்கி சிந்திக்க இருப்பது அராகம் நியதி காலம். இந்த பாடலை முதல்ல சிந்திக்கலாம், அடுத்தடுத்த பாடல்களை தொடர்ச்சியாக சிந்திக்கலாம். பாடல் 40. பேசரிய அராகம் தன் கண்மத்துக்கு ஈடாய் பெற்றதனில் ஆசைதனை பெருகுவிக்கும் நியதி தேசமிகும் அரசர் தரும் ஆணை செய்தி செய்தவரை துய்ப்பிக்கும் செய்கை போல நேசமுறும் தம் கண்மம் நிச்சயித்து நிறுத்தும் நிகழ்காலம் கலிகாலம் எதிர்காலம் என்றே ஓசை தர வரும் காலம் எல்லை பலம் புதுமை உருவிக்கும் இறைசக்தி உடனாய் நின்றே. இது நமக்கு பாடலாக வருகிறது. சரியா? இதனுடைய பதவுரையை நம்ம முதல்ல சிந்திக்கலாம். இறை சக்தி, அந்த இறை சக்தி அப்படிங்கிறது எது அப்படின்னா சிவசக்தி. அந்த இறை சக்திங்கிறது எது? சிவசக்தியாக வரக்கூடியது. அப்போ உடனாய் நின்று, அது உடனாய் நிற்கிறதுனால பேசரிய அராகம் சொல்லுதற்கு அரிய அராக தத்துவமும் தன் கண்மத்திற்கு ஈடாய், இந்த ஆன்மாக்களுடைய கண்மத்திற்கு ஈடாய், அது கண்மத்துக்கு இசைய பெற்றதனில், அந்த கிடைத்த விடயத்தில், அந்த பெற்றதனில்னா பெற்றது என்னது? விடயத்தை தான் நம்ம பெறுகிறோம். அந்த விடயத்தில் ஆசைதனை, அவற்றுக்கு என்ன உண்டு பண்ணுது? ஆசையை உண்டு பண்ணுது. பெருகுவிக்கும், உண்டாக்கும், ஆசையை பெருகுவிக்கும். தேச மிகும் அரசர், நாடுகள் அதிகமுடைய மன்னர்கள். தரும் ஆணை, தந்துள்ள ஆக்ஞைக்கு. செய்தி, ஒரு செயலின் பயனை. செய்தவரை, அந்த செயலை செய்தவரையே. துய்ப்பிக்கும், அனுபவிக்கும்படி செய்கின்ற செய்கை போல, முறைமை போல. நேசம் உறும், இந்த விருப்பத்திற்கு தகுந்தால் செய்த, விருப்பத்தால் செய்த. தம் கண்மம், அவரவர் செய்த வினை பயனை. நியதி, நியதி தத்துவம், நிச்சயித்து அனுபவிக்குமாறு செய்து நிறுத்தும், வரையறை செய்யும். கலிகாலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று, அதுக்கு அர்த்தம் இறப்பு நிகழ்வு எதிர்வு என்று, அந்தந்த காலங்கள் என்று. ஓசை தர, சொல்லும்படி. வருங்காலம், உண்டாக்கப்பட்ட கால தத்துவம், அது முறையே. எல்லை பலம் புதுமை.
சரியா? எல்லையையும் பலத்தையும் புதுமையும் புருவிக்கும் ஆன்மாக்களுக்கு பொருந்தும். அந்த எல்லை பலம் புதுமை அப்படின்னா என்ன அப்படின்னா, எல்லை அப்படின்னா அது அனுபவித்த பகுதி, கடந்த காலம். பலம் அப்படின்னா அனுபவிக்கின்ற பகுதி, நிகழ்காலம். புதுமை அப்படின்னா அனுபவிக்க போகிற பகுதி, எதிர்காலம். சரியா? அதை சொல்கிறார். அதான் எல்லை காலம் பலம் புதுமை அப்படின்னு. சரி, அப்போ இந்த காலம் நியதி கலை, சரியா, இந்த தத்துவங்களை எது செலுத்தும் அப்படின்னா சக்தி தத்துவம் செலுத்தும். வித்தையை சுத்த வித்யா தத்துவம், சரியா, சுத்த வித்தை அது செலுத்தும். அராகத்தை ஈஸ்வர தத்துவம், சரியா, அதுதான் செலுத்தும். மாயையை சதாசிவ தத்துவம், புருடனை சிவதத்துவம் செலுத்தும். சரி, இதெல்லாம் எந்தெந்த தத்துவங்கள் செலுத்துது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம பாடலுக்குள்ளே போகலாம். பேசரிய அராகம் அப்படிங்கிற வார்த்தை முதல் வார்த்தையாக சொல்கிறாரு. அப்போ அராகம் அப்படின்னா நமக்கு என்னன்னு முதல்ல தெரியணும். இதை நம்ம ஏற்கனவே சிந்திச்சிருக்கிறோம். சரியா? எதில் சிந்திச்சிருக்கிறோம் அப்படின்னா உண்மை விளக்க பகுதியில் சிந்திச்சிருக்கிறோம். இந்த பாடல்கள் எல்லாம் அப்படியே உண்மை விளக்கத்திலையும் நம்ம படிச்சிருக்கிறோம். அதில் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல சிந்தித்தோம் அப்படின்னு. சரி, இப்போ அதையும் நம்ம சொல்லலாம். அராகம் அப்படின்னா என்ன அப்படின்னா ராகம். ராகம்னா என்னது அப்படின்னா ராகமாக பாடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ராகம், ராகம் போடுறது. சரியா? அப்போ ராகம் அப்படின்னா இச்சை, இச்சைன்னு அர்த்தம். ஏங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது, அது வந்து உபசர்க்கம். சரியா? அதுக்கு பொருள் கிடையாது. அதான் ராகம் அப்படின்னா இச்சை, இல்லைன்னா காதல், விருப்பம் அப்படின்னு எல்லா அர்த்தத்தையும் குறிக்கக்கூடியது இதுதான். ஒருதலை ராகம் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அப்படின்னா ஒருதலை காதல் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கணும், அதுக்கு பேர் ராகம். சரியா? அதான் இனிமையாக இருக்கிறதா ராகம். இது அராகம் அப்படிங்கிறது இது தத்துவத்தை குறித்து வரக்கூடியது. சரியா? இது ஒரு தத்துவம். அராகம் அப்படிங்கிறது ஒரு தத்துவம், இச்சை, விருப்பத்துக்குண்டான செயலை செய்யக்கூடிய கருவி. நம்ம உடம்புல விருப்பம் வரணும் அப்படின்னா அது இந்த உலகத்து மேலே மயக்குவதற்கு உண்டாக்கக்கூடிய கருவி தான் இது, இந்த அராக தத்துவம். தன் கண்மத்துக்கு ஈடாய் பெற்றதனில் ஆசைதனை பெருவிக்கும். நம்மளுடைய கண்மத்துக்கு, சரியா, அப்படின்னா என்ன அப்படின்னா அவரவர் செய்த கர்மத்துக்கு ஈடாய் தகுந்தாற் போல பெற்றதனில் ஆசைதனை பெருவிக்கும். ஒரு வினை செய்கிறோம், ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அதில் தன்னுடைய இச்சையை என்ன பண்ணும், ஆசையை தூண்டுவது மாதிரி செய்யும், பெருகுவிக்கும். ஏன் அப்படின்னா அவன் செய்த கண்மத்துக்கு தகுந்தா போல அந்த நீதியில் எதை அனுபவிக்கணும்னு இருக்குதோ அதுக்கு தகுந்தா போல அந்த பொருளில் ஆசையை கொடுக்கும். இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம், எத்தனை பேர் இருக்கிறோம், பாடம் கேட்குறோம், ஒரு 13 பேர் பாடம் கேட்குறோன்னு வைங்க. சரியா? இந்த பாடத்தை கேட்கணும் அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் இச்சை, விருப்பம். அதனால தான் இந்த 11 மணிக்கு என்ன பண்ணியிருக்கிறீங்க, இந்த இடைமறு சாத்திர குழுவில் வந்து சேர்ந்துருக்கிறீங்க. இப்போ இதில் இச்சை இல்லை அப்படின்னா நம்ம இதை செஞ்சுக்கிட்டு இருப்போமா அப்படின்னா செய்ய மாட்டோம், ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்போம். இதில் இச்சை இல்லைன்னா செல்லில் என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம், அடுத்த இச்சை ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்போம், இல்லைன்னா ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்துக்கிட்டு இருப்போம், இதுதான் செய்வோம். சரியா? அப்போ எதில் இச்சை இருக்குதோ அதுபடி நம்மளை நடத்துவார் பெருமாள். அதான் குணவழி விட்டு திருத்தி அப்படின்னு போற்றிப்பகருடையில் சொல்வார். சரியா? அப்போ நமக்கு என்ன குணம் இருக்குதோ அது வழியிலேயே நம்மளை செலுத்துவார். ஏன்னா நமக்கு பிடிக்காத வழியில் செஞ்சால் நம்ம போக மாட்டோம். அதனால நமக்கு விருப்பப்பட்ட பாதையிலேயே நடத்தி கொண்டுட்டு போகிறது தான் குணவழி விட்டு திருத்தி அப்படின்னு சொல்கிறார். சரி, இப்போ இங்கே இச்சை அப்படின்னா இந்த அராகம் எப்படி செயல்படுது அப்படின்னா, இப்போ நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்திருப்பீங்க பாடம் கேட்கணும் அப்படின்ட்டு. இப்போ எளிமையாக சொல்லிக் கொடுக்க உங்களுக்கு என்ன ஆகும், நல்லா புரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்போ ஒரு 70% புரியும்.
ஒரு 30% புரியாமலும் இருக்கலாம். இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு அங்கே திரும்பி இருப்போம், இங்கே திரும்பி இருப்போம், ஏதோ ஒரு காரணங்களால் நம்ம இச்சை குறைய வாய்ப்பு இருக்குது. சரியா? இதே இது ஒரு பிடிக்காத ஒருத்தங்களை நீனும் வா பாடங்கேளு அப்படின்னு பிடிச்சு உட்கார வச்சா, உங்கள் பக்கத்துல நீங்கள் செல்லை வச்சுருக்கிறீங்க, இன்னொருத்தரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்க வச்சுருக்கிறீங்க. ஆனால் அவருக்கு அந்த பாடத்தில் விருப்பமே இல்லை, நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஆசையை தூண்டி அவரை கூப்பிட்டியாந்து உட்கார வச்சுருக்கிறீங்க. அவருக்கு அதில் விருப்பம் இருக்குமா அப்படின்னா இருக்காது. அவருக்கு புரியுமா அப்படின்னா புரியாது. அவருக்கு 10% கூட புரியாது. ஏன்னா அவருக்கு அந்த விருப்பம் இல்லை. நீங்கள் சொன்னீங்களே அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்காக வந்து உட்கார்ந்துருப்பாங்க. உங்கள் பிள்ளைங்களோ இல்லை உங்கள் பேரம்பேத்தியோ யாரோ ஒருத்தர். சரியா? அப்போ அவங்களுக்கு அதில் இச்சை இல்லை. அதனால அந்த பாடம் என்ன ஆகாது, 10% கூட புரியாது. உங்களுக்கு இதில் ஆர்வம் இருக்குது, அதனால 70, 80, 90% உங்களுக்கு அதில் புரிதல் இருக்கும். சரியா? நீங்கள் அவங்கள பார்த்து கேட்பீங்க, எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, எங்கள் ஐயா அப்படி சொல்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு ரசிக்கும், ஆனால் அவங்களுக்கு என்ன ஆகாது, அந்த ரசனை இருக்காது. அப்போ நமக்கு அந்த நியதி இருக்கணும். இந்த பாடத்தை இவ்வளவு கேட்கணும், இவ்வளவு புரியணும் அப்படிங்கிறதெல்லாம் எதில் இருக்கணும், அந்த நியதியில் நமக்கு இருக்கணும். அதுதான் அந்த வினை அப்படின்னு சொல்கிறது. சரியா? அப்போ நமக்கு பிடிக்கலை, இதே பாடத்தை நமக்கு பிடிக்கலை அப்படின்னா, கேட்க பிடிக்காத நேரம் இல்லை வேற ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம், ஒரு நல்ல ஃபங்க்ஷன் மூடில் இருக்கிறோம், இல்லைன்னா ஒரு பிரச்சனைகளுக்கு இடையில தவிச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த பாடத்தை போட்டு கேட்கணும்னு சொன்னால் நமக்கு கேட்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா இந்த பாடத்தில் இச்சை இல்லை. அப்போ எதில் இச்சை இருக்குதோ அதுபடி தான் அந்த வினை செல்லும். சரியா? அதான் நமக்கு சொல்லுவாங்க, தாகம் இருக்கிறவங்களுக்கு தான் தண்ணி கொடுக்கணும். அப்போ தான் அவன் ஒரு சொட்டு தண்ணி கூட என்ன பண்ண மாட்டான், சிந்தாமல் செதறாமல் குடிப்பான். ஏற்கனவே ஏப்பம் போய்கிட்டு இருக்கு, குடிச்ச ஏப்பமாக போய்கிட்டு இருக்கு, அவன்கிட்ட கொண்டு தண்ணியை கொடுத்தா குடிப்பானா, குடிக்கவே மாட்டான். சரியா? அவனுக்கு அந்த தண்ணி பிடிக்காது. ஏன்னா மேலே வரைக்கும் அவனுக்கு ஏற்கனவே சாப்பிட்டது நெஞ்சுக்கு நிற்கும். மறுபடியும் தண்ணியை கொடுத்தா சும்மா வாய்க்குள்ள ஊற்றி ஊற்றி தூர துப்பிக்கிட்டே இருப்பான். ஏன்னா அவனுக்கு தாகம் இல்லை. அப்போ யாருக்கு அந்த தாகம் இருக்கோ அவங்களுக்கு தான் இதை கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். சரியா? இதுன்னு இல்லை, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, யாருக்கு எந்த விருப்பம் இருக்கோ அது மூலமாக தான் அது போய் சேரும் அப்படின்னு சொல்கிறார். இதே பாடத்தை நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு அரை மணி நேரம் கழித்து என்ன ஆகுது, என்னடா இது இன்னும் நேரம் முடியலையோ அப்படின்னு யோசித்து பறக்க பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா பாடம் என்ன ஆகும், அங்கே 80% புரிஞ்சுக்கிட்டு இருந்த பாடம் அப்படியே சடாறு 50%க்கு வந்துடும். அப்புறம் மறுபடியும் பறக்க பார்த்துட்டு டயத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா 20%க்கு வந்துடும். பிறகு சரி இன்னும் போதும் அப்படின்ட்டு செல்லில் அடுத்து ரீல்ஸை தட்டி விட ஆரம்பிச்சிருவோம். சரியா? அப்போ அந்த புரிதல்ங்கிறது என்ன ஆயிரும், மாறுபட்டு கொண்டே இருக்கும். அப்போ அந்த மாறுபடுவதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அது நம்ம இந்த வினை தான். நியதியில் என்ன எழுதியிருக்கோ அதுபடி தான் இந்த இச்சையை தூண்டுவது இந்த அராகத்தினுடைய வேலை. சரியா? அப்போ எதில் எந்த விடயத்தில் இருக்குதோ அந்த விடயத்து மேலே தான் பெருமான் என்ன பண்ணுவார், இச்சையை செலுத்துவார். பெருமான் மேலே இச்சையை கொடுக்க மாட்டார். ஏன்னா நமக்கு பெருமான் மேலே இச்சை இருந்தால் பெருமான் மேலே இச்சையை தருவார். நமக்கு தான் இங்கே பெருமான் மேலே இச்சை இல்லையே, வேறு எப்படி அதில் அவர் மேலே அவரை காட்ட முடியும், அவரை பார்க்க முடியும்? அதனால் அவரை பார்க்க முடியாது. சரியா? அவரையே வேணும், அவர் தான் அப்படின்னு நம்ம முழு முதலாக இருந்து விடாப்பிடியாக பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவர் நமக்கு காட்சிப்படுவார். நமக்கு அவர் மேலே விருப்பமே இல்லை. நமக்கு எல்லாம் எது மேலே இருக்குது, உலகத்து மேலே தான் இருக்குது. நம்ம அப்பா அம்மா என்ன செய்கிறாங்களோ, இல்லை நம்ம வீட்டுக்காரர் என்ன செய்கிறாரோ, நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்களோ, நம்ம மனைவி என்ன பண்ணுறாங்களோ, இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கவலைகள். அடுத்து என்ன பண்ணணும், நாளைக்கு என்ன பண்ணணும், இந்த வாரத்துக்கு என்ன பண்ணணும், அடுத்த வாரத்துக்கு என்ன பண்ணணும், அந்த ஊருக்கு என்னைக்கு போகணும், இப்படி நம்ம ப்ரோக்ராம் போட்டு நாளை எல்லாம் என்ன பண்ணுறோம், வீணாக்கிக்கிட்டு இருக்கிறோம். சரியா? பெருமானை பார்க்கணுன்னு எப்போமாவது ப்ரோக்ராம் போடுறது இல்லை. அதனால தான் அவர் என்ன பண்ண மாட்டார், காட்சிப்பட மாட்டார். அதனால் அவர் மேலே இச்சை வந்தால் அவர் காட்சிப்படுவார். அப்போ எந்த விடயத்தில் இச்சை இருக்குதோ அது நமக்கு என்ன கிடைக்கும், வினை மூலமாக
வந்து சேரும் அப்படின்னு சொல்றது. அடுத்த வரியில் சொல்றாரு, நியதி தேசம் மிகும் அரசர் தரும் ஆணை செய்தி செய்தவரை துய்ப்பிக்கும் செய்கை போல நேசம் உறும் தம் கண்மத்து நிச்சயித்து நிறுத்தும். இது ஓமை. சரியா? இல்லை என்ன சொல்றாரு அப்படின்னா, நியதி என்ன பண்ணும் அப்படின்னா நிச்சயித்து நிறுத்துவது. எதை நிச்சயம் பண்ணும்? நம்ம உண்மை விளக்கத்தில் படிச்சிருப்போம். புத்தி தானே நிச்சயம் பண்ணுது அப்படின்னு. இதையும் படித்தோம் அங்கே. சரியா? இதை எதை நிச்சயம் பண்ணுது, புத்தி எதை நிச்சயம் பண்ணுதுன்னு படித்தோம். இப்போ இதுக்கு அடுத்த பாடல்களில் புத்தி தத்துவத்தை பற்றி வரும். அப்பவும் நமக்கு அதில் விளக்கலாம். சரியா? புத்தி தத்துவத்தை எதை நிச்சயம் பண்ணுது அப்படின்னு. இருந்தாலும் இங்கே சொல்லலாம், நியதி எதை நிச்சயம் பண்ணுது அப்படின்னா அந்த வினைப்பயனை அனுபவிக்கிறதுக்கு தகுந்தா போல, சரியா, இந்த கர்மத்தை அனுபவிக்கிறதுக்கு தகுந்தாது போல எப்போ, எப்படி, யார் மூலம், எங்கே அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயிக்கிறது எது? இந்த நியதி தத்துவம். சரியா? ஆனால் புத்தி எதை நிச்சயிக்கும் அப்படின்னா அது விடயத்தை நிச்சயிக்கும். புத்தி நிச்சயிப்பது விடயம், இந்த நியதி நிச்சயிப்பது விடைவிப்போன். சரியா? யார் அப்படிங்கிறதை நிச்சயிக்கிறது இந்த நியதி தத்துவம். எந்த பொருளை அப்படிங்கிறத நிச்சயிப்பது என்று புத்தி தத்துவம். இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியணும். சரி, இப்போ இந்த கண்மம் யார் மூலம் நமக்கு பயனாக வரணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த நியதி. கண்மம் எல்லாம் வர்றதுக்கு ஒரு வழி வேணும். சரியா? வழி இல்லாமல் எதுவுமே வராது. அப்போ அது எது மூலமாக வரும் அப்படின்னா உயிர்கள் மூலமாக வரலாம், இல்லை சடப்பொருள்கள் மூலமாக வரலாம். இந்த வினை கண்மம். சரியா? அது இப்போ உயிர்கள் மூலமாக அப்படின்னா எப்படி அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம், சரியா, இப்போ நம்ம வீட்டிலே ஒன்றா இருப்பாங்க, சின்ன பிள்ளைங்களெல்லாம் பார்த்துருப்போம், ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று நல்லா அன்பாக விளாண்டுக்கிட்டு இருக்கோம். திடீர்னு ஒன்று இது எனக்கு வேணுங்கும், அதே பொருளை தான் அடுத்த இன்னொரு குழந்தையும் என்ன பண்ணோம், அது எனக்கு தான் வேணுங்கும். ரெண்டும் அடிப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். சரியா? அதான் அந்த வினை உயிர்கள் மூலமாக, பக்கத்தில் இருக்கிறவங்க மூலமாக. சரியா? இல்லை பசு மாடு இருக்குது, இல்லை எருவ மாடு இருக்குது, நாய் இருக்குது, இதெல்லாம் கடிக்குது. நாய் கடிக்கும், பூனை கடிச்சிருக்கும். சரியா? இல்லை மாடு விரட்டி இருக்கும், முட்டி இருக்கும், இதெல்லாம் நடக்குதுல்ல, இதெல்லாம் உயிர்கள். சரியா? இதெல்லாம் உயிர்கள் மூலமாக வரக்கூடிய வினைகள். அதுவும் நிச்சயிச்சிருக்கணும். சரியா? இந்த நியதியில் நிச்சயிச்சிருக்கணும். இந்த நேரத்தில் இதன் மூலமாக இந்த ஆளுக்கு இந்த பயனை இப்படி கொடுக்கணும் அப்படின்னு. அது நியதி. சரி, சடப்பொருள் மூலமாக, சரியா, சடப்பொருள் மூலமாக நமக்கு கிடைக்கும். ஒரு குடம் இருக்குது, திடீர்னு குடம் விழுந்திருக்கும், நம்ம மேலே விழுந்திருக்கோம். சரி, இல்லைன்னா சைக்கிள் சாஞ்சி விழுந்திருக்கோம், பைக்கில் போகும்போது பைக்கு விழுவோம். சரி, இதெல்லாம் சடப்பொருள்கள், உயிரற்ற பொருள்கள். அது மூலமாகவும் வரும். சரியா? ஆனால் ஒரு சில விஷயம் வரும், எது மூலம்னே தெரியாது. சடப்பொருள் மூலமாக வந்துச்சுதா, உயிர் பொருள் மூலமாக வந்துச்சுதா அப்படிங்கிறதே தெரியாது. அப்படிங்கிறதே தெரியாததுனால நம்ம என்ன சொல்லிடுறோம், இது தெய்வத்தால் வந்துச்சுது அப்படின்னு சொல்லிடுறோம். சரியா? அப்போ இந்த நியதி கொண்டாந்து சேர்க்கிறத சேர்த்துறோம். ஆனால் எதன் மூலமாக சேர்க்கும் அப்படின்னா 3 பொருள்கள் மூலமாகத்தான் வரும். ஏன் 3 பொருள்கள் மூலமாக தான் வரும்? ஏன் 5 பொருளாகவோ இல்லை 10 பொருளாகலாம் வராதா அப்படின்னா அது வராது. ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிறது 3 பொருள்கள் தான். அதைத்தான் நம்ம படிக்கிறோம். முப்பொருள் உண்மை அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். அப்போ அந்த 3 பொருளை வச்சு தான் நமக்கு வரும். அதான் பதி, பசு, பாசம். பாசம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சடப்பொருள் அடங்கிறோம். சரியா? பசு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உயிர் வர்க்கத்தில் அடங்கிறோம். அப்போ ரெண்டும் இல்லாமல் இயற்கை சீற்றங்கள், நிலநடுக்கம், இல்லைன்னா சுனாமி, பெரிய மழை வெள்ளம், இதெல்லாம் சொல்கிறோம்ல, அதைத்தான் நம்ம தெய்வத்தால் வந்ததுன்னு சொல்கிறது. ஏன்னா நமக்கு எதுன்னே சொல்ல முடியாது. அப்போ அதை என்ன சொல்கிறோம், தெய்வத்து மேலே பழியை போட்டிருக்கோம். பெருமானுடைய கருணை, மழை வெள்ளம் அள்ளி கொட்டிச்சுது, வெள்ளப்பெருக்கு வந்துச்சு, ஊரெல்லாம் அடிச்சுட்டு போச்சு. சரியா? அது பெருமானுடைய கருணை. மழை பெய்கிறது வான் சிறப்பு, அதெல்லாம் பெருமானுடைய கருணையை சொல்கிறோம்.
அப்போ இது எது மூலமாக வந்ததுன்னே சொல்ல முடியாததை பெருமான் மூலமாக தெய்வத்தால் வந்தது அப்படின்னு சொல்கிறோம். அதனால் எந்த இது வந்தாலும் நமக்கு 3 பொருள்களால் தான் வரும். அதுதான் நம்ம சொல்லக்கூடிய சைவ சித்தாந்தம் முப்பொருள் உண்மை அப்படின்னு படிக்கிறோம். இதில் மற்ற மதங்கள்லாம் நிறைய வேறுபாடு இருக்குது, வித்தியாசம் இருக்குது. அதனால தான் அவங்களாலலாம் என்ன பண்ண முடியலை, நம்ம கேட்குற கேள்விகளுக்கு பதில் தர முடியலை. அவங்க அதில் எல்லாம் தோற்று போய் விடுகின்றார்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? சரி, இப்போ இந்த 3 பொருள்களால் தான் வருது. இதெல்லாம் காலம் உணர்த்துவது இல்லை. சரியா? காலம் உணர்றது கிடையாது. அதை நினைச்சா வினை இருக்காது. இந்த ரெண்டையும் நினச்சிக்கிட்டே இருந்தால் வினை எப்படி நுகர்வது? சரியா? இதெல்லாம் நிறுத்தி தருவது எது அப்படின்னா நியதி. இப்போ இந்த நிச்சயித்ததை நாம் நுகர்கிறோம். அது இன்பமா இல்லை துன்பமோ எப்படியோ வருது, இதெல்லாம் அனுபவிக்கிறோம். சரியா? இதை செய்கிறது நியதி. அதுக்கு ஓமை சொல்கிறாருல, எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, எது போல அப்படின்னா அரசனுடைய ஆணையில். சரியா? ஒரு அரசன் இருக்கான். இப்போ நமக்கு மதுரைன்னு வச்சுக்கிடுவோமே, நமக்கு பாண்டிய மன்னர்கள் ஆண்டார்கள். சரியா? மதுரையில் பாண்டிய மன்னர்கள் ஆள்றார்கள். நம்ம இங்கே இருக்கிறது திருநெல்வேலியில் இருக்கிறோம். சரியா? இப்போ நம்ம ஒரு நல்லது செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா மதுரையிலிருந்து பாண்டிய மன்னன் நேராக வந்து நமக்கு பரிசு தருவானா அப்படின்னா தரமாட்டான். சரியா? அவனுக்கு என்ன இருக்கும், அங்கே வேலை அலுவல்கள்லாம் இருக்கும். அதனால் பாண்டிய மன்னன் என்ன பண்ண மாட்டார், நேராக அங்கேருந்து குதிரையை எடுத்துக்கிட்டு தேர் எடுத்துக்கிட்டு திருநெல்வேலியை பார்த்து வந்து நம்மளை பார்த்துலாம் என்ன பண்ண மாட்டார், பரிசு தரமாட்டார். அவர் என்ன செய்வார் அப்படின்னா அங்கே இருந்து தூது அனுப்பி விட்டுருவார். யாருக்கு? இந்த திருநெல்வேலி சீமையில் இருக்க சீமானுக்கு. சரியா? இந்த நகரத்துக்குன்னு ஒரு தலைவர் இருப்பார் இல்லையா, அவருக்கு கீழே மன்னருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த தலைவருக்கு அனுப்பி விட்டுருவார். அந்த தலைவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா மன்னனுடைய ஆணை என்ன சொல்லியிருக்குது, அந்த ஓலையில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாற் போல இந்த ஆணையை இங்கே பிறப்பிப்பார். இப்போ நமக்கு ஒரு பரிசு தராருன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு நல்லது செஞ்சுருக்கிறோம். ஒரு அதிகமான வெள்ளம் வந்துச்சுது, பல உயிர்களை காப்பாற்றி இருக்கிறோம் அப்படின்னா இந்த செய்தி மன்னனுக்கு போய் சேருது. இப்படி இந்த ஒரு ஆள் வந்து என்ன பண்ணுறாரு, இவ்வளவு பெரிய வீர தீர காரியத்தை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு அந்த மன்னனுக்கு செய்தி போச்சுதுன்னா மன்னன் என்ன பண்ணுவார், பரிசு கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து செய்தி அனுப்புவார். இல்லைன்னா அங்கேருந்து பொருள்களை கூட கொடுத்து அனுப்புவார். சரியா? இல்லைன்னா இங்கே இருக்கு, அவருக்கு இங்கே கஜானா எல்லாம் இருக்கும், அதிலிருந்து எடுத்து கொடுங்கன்னு சொல்லி அனுப்புவார், தூது அனுப்பி வைப்பார். அப்போது மன்னன் நேரடியாக வரமாட்டார். ஆனால் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த தளபதியோ யாரோ ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஆணையை கேட்டு அந்த பரிசை தருவார்கள். இது தவறு செஞ்சிருந்தா, இப்படி இந்த தவறு செஞ்சிருந்தாலும் என்ன ஆகும், இந்த செய்தி மன்னனுக்கு போகும். அப்போ மன்னன் நேராக வந்து தண்டனை கொடுக்கணுங்கிறதும் கிடையாது. அங்கே இருந்துட்டு என்ன பண்ணுவான், அந்த ஆணையை பிறப்பிப்பான். அதை கேட்டுங்க அவனுக்கு கீழே இருக்க காவலாளியோ யாரோ சரியா அந்த ஆணையை நிறைவேற்றுவார்கள். அப்போ இதில் கருவியாக இருக்கிறார், இடையில இருக்கிறவங்க யாரு, அந்த கருவியாக இருக்கிறாங்க. அப்படி நிற்கிறது தான் எது, இந்த நியதி. சரியா? அந்த ஊர் அதிகாரி போல, அந்த ஊருக்கு அதிகாரி போல. ஊர் அதிகாரின்னா யாரு, பாடி காவலர். சரியா? ஊர் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு காவலர். மக்கள் வசிக்கும் பகுதிக்கு என்ன பேர், பாடி அப்படின்னு பேர். சரியா? தரங்கம்பாடி, வியாசர்பாடி அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா சென்னையில்? அதான் அந்த பாடி அப்படின்னா மக்கள் வசிக்கும் பகுதி. அந்த பகுதியில் இருந்து சரியா அதை இது பண்ணுறது யார், அந்த காவலர்கள். அதுபோல தான் இந்த நியதியும். இறைவன் நமக்கு நேரடியாக தரமாட்டார், வரமாட்டார். சரியா? அந்த வினை மூலமாக, அந்த நியதி மூலமாக அந்த இன்பமோ துன்பமோ, நல்லது செஞ்சிருந்தா இன்பமும், கெடுதல் செஞ்சிருக்கக்கூடிய வினை, அந்த வினைக்குண்டான பயனை அனுபவிக்கக்கூடிய காலம்
வந்துருந்துச்சுன்னா துன்பத்தையும் கொடுக்கிறான். சரியா? அப்போ அந்த பிரதிநிதியாக இருந்து கொடுப்பது போல இந்த கருவிகள் பிரதிநிதியாக இருக்குது. சரியா? அப்போ கருவிகளுக்கு அது என்ன கிடையாது? அறிவு கிடையாது. கருவி இதை செய்யணும்னு செய்யாது. நம்ம எதை நுகரணும்னு அதுக்கும் தெரியாது. அப்போ அந்த தத்துவங்களை எல்லாம் இயக்குவது யார் அப்படின்னா பெருமான் தான் இயக்குறார். அப்போ அதெல்லாம் நேரடியாக அவரே இயக்கிக்கிட்டு இருக்கிறாரா அப்படின்னா அப்படி கிடையாது. அவர் அதை நேரடியாக இயக்க மாட்டார். அதுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேலைக்காரங்களாக வச்சிருக்கிறார். சரியா? பிரம்மாவிலிருந்து விஷ்ணு எல்லாரும் வேலைக்காரங்க தான். அவர் ஏவல் வழி நிற்கக்கூடியவங்க தான். சிவபெருமான் கட்டளை இட்டால் அவர்கள் உடனே அதை செய்து முடிக்கக்கூடியவர்கள். சரியா? யாருக்காக அப்படின்னா நம்பொருட்டு, நமக்காக அவர்களை பணி நியமனம் செஞ்சு வச்சிருக்கிறார். பணியில் அமர்த்தி நமக்கு வேலை செய்ய வைக்கிறார். சரியா? அவர்களெல்லாம் அதிதெய்வமாக இருந்து அந்தந்த தத்துவங்களுக்கெல்லாம் இருந்து வேலை செய்கிறாங்க. சரியா? அப்போ பெருமான் என்ன பண்ணுறாரு? அந்த வேலைக்காரர்கள், சரியா, அவர்கள் மூலமாக அந்த அதிதெய்வங்கள் மூலமாக அந்த தத்துவங்களை எல்லாம் இயக்க செய்து, சரியா, நமக்கு செய்கிறார். ஏன் இதெல்லாம் பெருமான் நேரடியாக செய்ய வேண்டியதுன்னு? பெருமானால தான் எல்லாம் செய்ய முடியுமே. அவர் நினைத்தாலே போதும். இப்படி ஆகுக அப்படின்னு நினைச்சிட்டாருனாலே என்ன ஆயிரும்? அது எல்லாம் நடந்துரும். அப்போ ஏன் இதெல்லாம் அப்படி செய்யாமல் இப்படி செய்கிறாரு? ஆகுகன்னு நினைக்கிறதுல எவ்வளோ நேரம் ஆயிரப்போகுது? ஒரு செகண்ட் ஆயிருமா? அப்படி ஆயிடுச்சுன்னா இங்கே நடந்துற போகுது. ஏன் இதெல்லாம் செய்யாமல் நம்மளுடைய அதிதெய்வங்கள் மூலமாக செய்கிறாரு அப்படின்னா அது நினைக்கிறதுலலாம் அவருக்கு ஒன்றும் குறைச்சல்லாம் இல்லை. அவருக்கெல்லாம் ஒன்றும் இதாக போகிறதில்ல. ஆனால் அப்படி நினைச்சா நமக்கு என்ன ஆயிரும்? அடுத்து உடனே முக்தி. சரியா? வினை வழி விட்டு இது பண்ணினாதான் நம்ம அந்த மலங்களை எல்லாம் நீக்கி 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 என்ன பண்ண முடியும்? முக்தி அடைய முடியும். அதுதான் நம்ம குணவழி விட்டு திருத்துறது. அவர் நினைப்பார் இப்போ இப்படியே ஆகுக எல்லாருக்கும் உடனே முக்தி அப்படின்னு நினைச்சா முக்தி கொடுத்துருவாரு. ஆனால் நம்ம முக்திக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லையே. நம்ம எல்லாருக்கும் இந்த ஊரில் தானே இருக்கணும்னு ஆசை இருக்குது. இன்னும் வீடு வாங்கணும், நகை வாங்கணும், சேலை வாங்கணும், வேஷ்டி எடுக்கணும், எவ்வளவு ஆசை இருக்குது. அப்போ இதெல்லாம் நிறைவேற்றாமல் நம்மளை கூப்பிட்டா நம்ம போயிடுவோமா? போகமாட்டோம். அதனால தான் குணவழி விட்டு திருத்துறாரு. அதனால தான் அவர் அப்படி நினைக்கிறதே கிடையாது. அவருடைய சங்கல்பம் எல்லாம் எதில் இருக்குது? இந்த உலகங்களையெல்லாம் தனுகரணாதிகளையெல்லாம் படைச்சி தர்றதுல தான் இருக்குது. அதை தான் படைச்சி தர்றார். அதுக்கடுத்து இதெல்லாம் விட்டு தூர போட்டுட்டு வரணும், அவர்கிட்ட போகணும்னா அது நம்ம தான் தூர போடணும். சரியா? அப்போ நம்ம இதை பிடிச்சிக்கிட்டு பாசத்தை பிடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா பிறப்பு வழி தான் செலுத்திக்கிட்டே இருப்பார். முக்தி வழிக்கு செலுத்த மாட்டார், நேர் வழிக்கு செலுத்த மாட்டார். அலமந்து அங்கும் இங்கும் அலமந்துக்கிட்டு தான் இருப்போம். இது திருவாசகத்துலேயும் சொல்கிறாரு, போற்றி பகரோடையிலையும் வருது, நெஞ்சு விடு தூதில் வருது. சரியா? அலம் வந்துக்கிட்டு கிடக்கிறது அங்கும் இங்கும் கரங்கோலை போல. சரியா? இது எல்லாமே எல்லா இதுலேயும் இந்த 3 இடத்துலையுமே வரக்கூடிய பாடல்கள் தான். அப்போ நமக்கு இங்கே நம்ம கட்டு நிலையில் இருக்கிறோம். அதனால தான் நம்மளை என்ன பண்ணுறாரு? இந்த வினைகள் மூலமாக தான், கருவிகள் மூலமாக தான். ஏன்னா அவர் நேரடியாக அந்த மாதிரி ஆக்குக அப்படின்னு நினச்சிட்டாருன்னா இங்கே நம்மகிட்ட அதை தாங்கக்கூடிய உடம்பு கிடையாது. தாங்கக்கூடிய உடம்பு கிடையாது. அது 1000 வாட்ஸ் பவர். சரியா? நம்ம இங்கே 0 வாட்ஸ் மினுக்குன்னு மினுங்கிக்கிட்டு இருக்கிறது. அதை கொண்டாந்து இங்கே உள்ளே ஏற்றினா என்ன ஆகும்? கருகி சாம்பல் ஆயிடுவோம். அதனால் அவர் என்ன பண்ண மாட்டார்? இந்த 0 வாட்ஸுக்கு எவ்வளவு தாங்குமோ அதுக்கு தகுந்தாக்கில் தான் என்ன பண்ணுவார்? நம்மளை குணம் வழி விட்டு திருத்திக்கிட்டே இருப்பாரே தவிர நேரடியாக என்ன பண்ண மாட்டார்? அவர் இப்படி ஆகுகன்லாம் சொல்ல மாட்டார். அதான் நமக்கு இந்த ஆணை மூலமாக அப்படின்னு சொல்கிறாரு. வேறொரு நமக்கு எப்படி மன்னன் எப்படி நேரடியாக செய்யாமல் அவருக்கு ஒரு பாடிகாவலர் வச்சு செய்கிறாரோ அதுபோல் அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? அதான் நிகழ்காலம், கலிகாலம், எதிர்காலம் என்றே ஓசை தர வரும் காலம் எல்லை பலம் புதுமை உருவிக்கும் இறை சக்தி உடனாய் நின்றே அப்படின்னு அதுக்கு அடுத்த வரிகளில்
வருது. அப்போ இந்த இன்பத்தையோ துன்பத்தையோ நுகர்கிறோம். சரியா? அப்போ எப்படி அப்படி அதை நுகர்கிறோம் அப்படின்னா எப்போது நுகரணும், எவ்வளவு நேரம் நுகரணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு காலம் இருக்குது. இப்போ நம்ம எப்பவும் டீ குடிக்கிறோமா அப்படின்னா குடிக்க மாட்டோம். சரியா? காலையில் எழுந்திரிச்சா டீ குடிப்போம். அதே மாதிரி ஒரு 11 மணிக்கு வகுப்புகளில் இருந்தோம்னா வந்ததுன்னா குடிப்போம். சாயங்காலம் ஒரு டீ குடிப்போம். 1 மணிக்கு சாப்பாடையும் செஞ்சு உட்கார வச்சுட்டு இலையும் விரித்து வச்சுட்டு டீயையும் கொடுத்தா குடிப்போமா? இதென்ன டீ குடிக்க நேரமா அப்படின்னு கேட்குறோமா இல்லையா? டீ குடிக்கிற நேரமா? அப்போ அது நேரம் இல்லைன்னு நமக்கு தெரியுதா இல்லையா? இது டீ குடிக்கக்கூடிய நேரம் இல்லை. அப்போ அதுக்கு அது தகுதியான நேரம் இல்லை. அப்போ டீ குடிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் வச்சுருக்குறோம். அது மாதிரி தான் யாருக்கு எந்த நேரத்தில் எந்த வினை எவ்வளவு நேரம் வேலை செய்யணும், எப்படி வேலை செய்யணும், யார் மூலமாக வேலை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அப்போ அதை அனுபவிக்கணும் அப்படின்னா இது எல்லாம் நமக்கு வேணும். சரியா? அந்த இன்பமானாலும் சரி துன்பமானாலும் சரி எந்த வினையாக இருந்தாலும் சரி அதை அனுபவிக்கிறதுக்கு இப்படி கால அளவு நிச்சயிக்கப்பட்டிருக்குது. ஏன்னா இப்போ ஒரு துன்பம் இருக்குது. இப்போ நம்ம வகுப்புக்கு தான் போகிறோம். சரியா? எப்பவும் படிக்காமல் போகிறோம். திட்டிக்கிட்டே இருந்தா அந்த வகுப்பு ஆரம்பித்த நேரத்தில் இருந்து முடிகிறது வரைக்கும் திட்டிக்கிட்டே இருந்தால் நம்மளால் தாங்க முடியுமா? சரி ஏண்டா இங்கே வந்தோம் அப்படின்னு எந்திரிச்சு ஓடிட மாட்டோமா? ஓடிடுவோமா ஓட மாட்டோமா? ஓடிடுவோம். சரியா? அப்போ அது பிடித்தல் இல்லாமல் போயிடுது. அப்போ இவ்வளவு காலம்தான் நம்மளை பக்குவப்படுத்துவார். வேறு என்ன பண்ணுவார்? வேறு மறுபடியும் நம்ம வழி விட்டுருவார். நீ என்ன வேணாலும் அனுபவிச்சு மறுபடியும் என்கிட்ட தான் வந்து ஆகணும் அப்படின்னு. அப்போ எந்த வினையை எப்படி அனுபவிக்கிறதுக்குங்கிறதுக்கு அவருக்கு தெரியும். இந்த நேரத்தில் இவ்வளவு கொடுத்தாதான் இவன் தாங்குவான். அப்போ இவ்வளவு தான் கொடுக்கணும் அப்படின்னு அந்த வினைகளை எல்லாம் என்ன பண்ணுறாரு? அந்த கொஞ்ச நேரத்துக்கு தான் கொடுப்பார். பிற மறுபடியும் என்ன பண்ணுவார்? அந்த வினையிலிருந்து மாற்றி அடுத்த வினையை ஊட்டுவார். சரியா? அது இன்பம் நுகரக்கூடிய வினையாக இருக்கும், நேரமாக இருக்கும். அந்த இன்பம் அந்த வினை எப்போ படுத்திருக்குதுன்னு அதை பார்ப்பார். அப்போ இந்த நேரத்துக்கு அந்த வினை தான் படுத்திருக்குது போடார் அப்படின்ட்டு அதை கொண்டாந்து தருவார். சரியா? அப்போ ஒவ்வொரு வினைக்கு தகுந்தாப்புல நேரத்துக்கு தகுந்தாப்புல அந்த வினைக்கு தகுந்தாப்புல காலத்தையும் அந்த வினையையும் நியதியையும் கூட்டி 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 வைக்கிறார். சரியா? அப்போ இந்த ரெண்டும் எப்படி, இந்த காலம் எப்படி செயல்படுது அப்படின்னா அது கலிகாலம். சரியா? நிகழ்காலம் எதிர்காலம் அப்படின்னு 3ஆ இருக்குது அப்படின்னு சொல்றார். அப்போ கலிகாலம் அப்படின்னா அது இறந்த காலம், அதைத்தான் எல்லை அப்படின்னு அந்த பாடல்ல சொல்றாரு. நிகழ்காலம் அதுதான் பலம், இப்போ நிகழ்ந்துகிட்டு இருக்கக்கூடியது பலம். அடுத்து எதிர்காலம் அப்படிங்கிறது அது புதுமை. சரியா? சரி, இதை எங்கே வேற ஒரு இடத்துல படிச்சிருக்கிறோம்? படிச்சிருக்கோம் எல்லை பலம் புதுமை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு பாடலில் படிச்சிருக்கிறோம். எத்தனாவது பாடல்? 20வது பாடல். சரியா? உண்மை விளக்கம் 20வது பாடலில் நம்ம படிச்சிருக்கிறோம். எல்லை பழம்புதுமை எப்போதும் நிச்சயித்தல் அல்லல் தரும் கிரியை ஆன்மாவுக்கு ஒல்லை அறிவு ஆசை ஐம்புலனும் ஆரவரும் காலம் குறியா மயக்கு என்று கொள் அப்படின்னு நம்ம 20வது பாடல் ஊவி 20. சரியா? அப்போ அந்த எல்லை பலம் புதுமை அப்படின்னா அதுதான் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம். சரியா? அதையெல்லாம் நிச்சயிக்குது. சரியா? அல்லல் தரும் கிரியை அந்த வினை தான் நிச்சயிக்குது. யாருக்கு? ஆன்மாவுக்கு. சரியா? அதை அனுபவிக்கிறதுக்கு ஒல்லை அறிவு ஆசை ஐம்புலனும் ஆரவரும் காலம். அந்தந்த காலத்தில் தான் என்ன பண்ணணும்? அதெல்லாம் அனுபவிக்க வைக்கும் அப்படின்னு சொல்லுது. அது எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா குறியா மயக்கு என்று கொள். இதெல்லாம் நம்மளை என்ன பண்ணும்? மயக்கிக்கிட்டே இருக்கும். இந்த உலகம் இதெல்லாம் உலகத்துக்குள்ள இழுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. அதனால இறைவன் இந்த கருவி மூலம் இயக்கி தான் நமக்கு என்ன பண்றாரு? பலனை கொடுக்கிறாரு. அதனால இதுல இன்னொன்று என்ன பெறப்படுது அப்படின்னா
நாம சுதந்திரமா செய்ய முடியாது, எதையும் சுதந்திரமா செய்ய முடியாது. இறை சக்தி உடனாய் நின்று, இந்த இறை சக்தி உடனாய் நின்று தான் இதெல்லாம் வேலை செய்யும். சரியா? ஏன் அப்படின்னா அதுக்கு அறிவு கிடையாது, அந்த கருவிகளுக்கு அறிவுங்கிறது கிடையாது. கருவிக்கு அறிவு கிடையாது. நம்ம கூட நின்று இறைவன் இருந்து செலுத்தினால் மட்டும்தான் நமக்கும் அதை கிரகிக்க முடியும் அப்படின்னு இந்த நியதிக்கும் காலத்துக்கும் சொல்றார். சரியா? அடுத்த பாடல்ல சொல்றாரு புருடன் பிரகிருதி. சரியா? இதெல்லாம் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறதுக்கு இந்த பாடலை சொல்றாரு. புருடன்கிறது யாரு? சரியா? இந்த பிரகிருதி மாயை எப்படி வேலை செய்யும், அதுக்கு அடுத்து குணமும் புத்தியும் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த பாடலில் சொல்கிறார். சரியா? அந்த புத்தி தத்துவம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதெல்லாம் வரிசையாக ஒவ்வொரு இதுலேயும் சொல்கிறார், ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்கிறாரு. அடுத்த பாடலும் கொஞ்சம் பெரிய பாடல் தான். சரியா? அடுத்த பாடலை இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த வகுப்பில் இருந்து சிந்திக்கலாம், ஏன்னா இது கொஞ்சம் பெரிய பாடலாக தான் இருக்குது. இத்தனை நேரமாகும் இந்த ஞான செய்திகளை பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த அடியார் பெருமக்களுடைய அனைவருடைய கமலபாதங்களையும் வணங்கி வாழ்த்தும் குருமரபு வாழ்த்தும் சொல்லி விடைபெற்று கொள்ளலாம். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது வெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நட்தவம் வேள்வி மல்க, மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக, உலகமெல்லாம் கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் எண்ணெய் பயில்வாமை மெய்கண்டான் சன்னதிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறை வாழ்குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தலைக மாதோ. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.